அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் இல்லை. நான் சொல்லிக் கொடுப்பது அனைத்தும் கற்றுக்கொள்வதற்காக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? சார் நான் நேத்து ட்ரேடிங்ல இறங்கி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்கல சார். ஆக்சுவலா 11 இயர்ஸ் எனக்கு அனுபவம் இருக்கு. அதுவும் ஸ்கேல்பிங்ல மட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 இயர்ஸ் அனுபவம் இருக்கு. சரிங்களா? நான் தெளிவா யோசனை பண்ணி, யாரும் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நான் செஞ்சிட்டுருக்கேன். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் அதிகமா பணத்த இழந்துறக்கூடாது. லாபத்த மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. நஷ்டத்த உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கங்க. ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா, இவ்வளோ தான் லாஸ் ஆகணும்னு முதல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு மேல லாஸ் போச்சுன்னா, எக்ஸிட் குடுத்து வெளிய வந்துருங்க. லாபத்த மார்க்கெட் கிட்ட விட்டுருங்க. மார்க்கெட்டுக்கு பின்னாடியே தொரத்திட்டு போங்க. ரிட்டர்ன் எஸ்எல் அடிக்கு கீழ இறங்குறப்போ டப்புன்னு எக்ஸிட் குடுத்து வெளிய வந்துருங்க. பணத்த எந்த அளவு சம்பாதிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பணத்த உங்களுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு வித்ட்ரால் குடுத்து, அந்த பணத்த எடுத்து உங்க குடும்பத்துக்கு செலவு பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் ட்ரேட் பண்றோம். ட்ரேடிங்க யாரும் மெயின் பிசினஸா வைக்காதீங்க. தயவுசெய்து ட்ரேடிங்க மெயின் பிசினஸா வைக்காதீங்க. 6 மணி நேரமும் நம்ம ட்ரேடிங்ல இருக்கணும் அப்டின்னா, எல்லா பாயிண்ட்டும் ஹோல் மார்க்கெட்டையே நம்ம புடிக்கணும்னா, கண்டிப்பா யாராலயும் முடியாது. நம்மளுடைய கேப்பிட்டலுக்கு நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சா போதுன்னு நமக்கு தெரியும். சரிங்களா? நம்மகிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்மகிட்ட அதுக்கு எவ்வளோ ஒரு வருமானம் வரும்னு நமக்கு தெரியும். அந்த வருமானம் கிடைச்சா போதும். வெளிய வந்துருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். வெளிய வந்த பிறகு திரும்பவும் சார்ட் முன்னாடி போய் உட்காராதீங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வீடியோலயும் நான் இதே தான் திரும்ப, 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 திரும்ப சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் 99% பேர் தோத்து போறதுக்கு காரணம் என்னான்னு கேட்டீங்க அப்டின்னா, இதுதான். ஓவர் ட்ரேட் பண்றது. ஒரு டிசிப்ளின் இல்ல. எந்த நேரத்தில வேணா உள்ள போய் ட்ரேட் எடுக்கிறது. ட்ரேடிங்க்குன்னு ஒரு டைம் இருக்கு சார். 9:15 டூ 10:30 மணி, 10:45 மணி முடிஞ்சு போச்சு. ஆஃப்டர்நூன் 1 மணிக்கு மேல எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப தான் என்ட்ரி குடுக்கணும். நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் கூட ஆகலாம். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசனை பண்ணுங்க. சரிங்களா? நான் ட்ரேடிங் அதாவது அன்னைக்கோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இது எதையுமே பார்க்காம உள்ள போயிட்டு, அத பத்தி பேசிக் கூட தெரியாம உள்ள போயிட்டு, காச லாஸ் பண்ணிட்டு, என்ன யாரோ வாட்ச் பண்ணிட்டாங்க. நான் எப்ப என்ட்ரி எடுக்கணும், என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து எஸ்எல் அடிச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொன்னா தப்பு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. பொறுமையா கத்துக்குங்க. கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்க பாருங்க. சிறுக சிறு துளி பெருவெள்ளம் சார். கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெறைய பணம் பிடிக்கலாம். சார் டெய்லி ரூ. 2000 நான் என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கு மாத்தி விடணும்னு ஒரு எண்ணத்த வைங்க. டெய்லி ரூ. 2000 மாத்தி விடுங்க. ரூ. 2000 ப்ராஃபிட் பிடிச்சா போதும்னு நெனைங்க. பெருசா நெனைச்சீங்க அப்டின்னா, பின்னாடி பெருசா ஒரு ஆப்பு வச்சு சொல்லிவிட்டு போயிடுவான். இந்த இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்கள், நீங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஷேர் மார்க்கெட் இயங்கல. அது போற போக்கு போயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? நீங்க இல்லனாலும், நான் இல்லனாலும் ஷேர் மார்க்கெட் இல்லாம போயிடாது. ஷேர் மார்க்கெட் அப்படியே தான் இருக்கும். நாம தான் காணாம போயிடுவோம். ஷேர் மார்க்கெட்ட விட்டு காணாம போயிடுவோம். தெளிவா புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? பொறுமையா உட்காந்து யோசனை பண்ணுங்க. ட்ரேட் பண்ணும்போது வேற எந்த தாட்டும் மைண்ட்ல இருக்கக்கூடாது. அதில எப்படி ஒரு ரூ. 2000 புடிக்கலாம். அது அது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கணும். சின்ன கேபிட்டல் போடுங்க சார். ஒவ்வொரு லாட்டா எடுங்க சார். ஒரு லாட் எடுங்க சார். ஒரு லாட்ட வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலாம் தெரியுமா? எவ்வளோ புடிக்கலாம் தெரியுமா? அதெல்லாம் நெறைய இருக்கு சார். பண்ணலாம் சார். ஒவ்வொரு லாட் எடுங்க. இருக்கக்கூடிய உங்க டோட்டல் கேபிட்டலுக்கும் லாட் எடுக்காதீங்க. 5 லாட், 10 லாட்டெல்லாம் எடுக்காதீங்க. நஷ்டம் வந்தால் பெரிதாக வரும். ஒரு லாட் எடுங்க சார். லாஸ் வந்தாலும் சின்னதா தான் சார் வரும். ரிகவர் பண்ணிடலாங்க. அந்த ஒரு தைரியத்த கொண்டு வாங்க. நீங்கள் முதலில் மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நம் எண்ணங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. சரியா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நான் இங்கேருந்து இப்போ பெங்களூர் போணும்னு நெனைச்சா தான் பெங்களூர் போவேன். இல்ல அப்டின்னா பெங்களூர் போமாட்டேன். அந்த மாரி இன்னைக்கு நீங்க ரூ. 2000 சம்பாதிக்கணும்னு நெனைச்சீங்கன்னா தான் ரூ. 2000 சம்பாதிக்க முடியும். டெய்லி என்னால கிரீன் பண்ண முடியும்னு நெனைச்சா தான் டெய்லி கிரீன் பண்ண முடியும். என்னுடைய லைவ் ட்ரேடிங் கிளாஸ்ல நான் டெய்லி கிரீன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுத்துட்டு தான் இருக்கிறேன். இது இன்னும் எத்தன பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. சார் எல்லாருமே காசு வாங்கிட்டு சொல்லிக் குடுக்குறாங்க சார். ரூ. 10,000 ரூ. 15,000 ரூ. 20,000 ரூ. 25,000லாம் காசு ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் குடுக்குறாங்க சார். நான் லைவ் கிளாஸ்ல, லைவ் மார்க்கெட்ல நான் உங்களுக்கு தெளிவா ஃப்ரீயா சொல்லிக் குடுக்குறேன் சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்?
சரிங்களா? என்னுடைய நம்பர் பின்னாடி பழைய வீடியோல ஃபுல்லும் நம்பர் வச்சிருக்கேன். நம்பர் போட்டிருக்கேன். நீங்க போய் பார்த்து இதிலேயே கூட என் நம்பர் போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது லைவ் கிளாஸ் வேணுனா என் நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ட்ரேடிங் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் இப்ப சொல்லும்போது உங்களுக்கு கசக்கும். கண்டிப்பாக கசக்கும். இவரு என்னடா எப்ப பார்த்தாலும் மொக்க அட்வைஸ்ன்னே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு எதுவுமே சொல்லிக் குடுக்க மாட்டேங்கிறாரு. சார் பழைய வீடியோல எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேன் சார். போய் பாருங்க சார். நான் சொல்லிக் குடுக்காமலாம் இல்லைங்க. பழைய வீடியோவுல ஒரு 20 வீடியோ போட்டுருக்கேன் சார். சரிங்களா? எப்படி என்ட்ரி எடுக்கணும்? எப்படி ஸ்டாப் லாஸ் போடணும்? எப்படி டார்கெட்ட ட்ரிகர் பண்ணி கொண்டு போணும்? எல்லாமே சொல்லியிருக்கேன் சார். ஓடிஎம்னா என்ன? எல்லாமே சொல்லிக் குடுத்துருக்கேன் சார். ஒரு 20 வீடியோ போட்டுருக்கேன் சார். பொறுமையா போய் பாருங்க சார். முதல்ல கத்துக்குங்க சார். ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்க. அப்புறமேட்டு நீங்க ஏர்ன் பண்ணிடலாம். ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கலாம். காலையில எந்திரிச்ச உடனே இது என்னுடைய நாள். இன்னைக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்க போறேன்னு முதல்ல உங்க மைண்ட பாசிட்டிவா வச்சுக்கங்க. நெகட்டிவா எவனாவது பேசுனான்னா விட்டு ஓடி வந்துருங்க. பக்கத்துல கூட நிக்காதீங்க. முடியாது, ஆகாது இந்த மாரிலாம் யாராவது சொன்னாங்கன்னா தெரிச்சு வந்துருங்க. வேணாம். நம்மளால முடியும்னு நெனச்சீங்கன்னா முடியும். முடியாதுன்னு நெனச்சீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ட்ரேடிங்ல 99% பேர் தோத்து போறதுக்கு காரணம் அவங்களுடைய லாஸ புக் பண்றதுனால தான். லாஸ புக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து, அந்த மார்க்கெட் எப்ப திரும்புதோ, அந்த இடத்துல இன்னொரு லாட் இன்கிரீஸ் பண்ணி, நம்ம பிரைஸ ஆவரேஜ் பண்ணி, ஆவரேஜ்க்கு மேல போன உடனே டப்புன்னு லாபத்துல வெளிய வந்துரணும். நீங்க பெருசா ரூ. 2000 ப்ராஃபிட்ல இருக்கும். இன்னொரு ரூ. 1000 வரும். இன்னொரு ரூ. 500 ஆயிரும்னு வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேலைக்கு ஆவாது. நம்ம போட்டிருக்க முதலுக்கு இந்த லாபம் போதும் என்று நினைச்சுக்கிங்க. இல்ல பின்னாடியே ஸ்டாப் லாஸ ட்ரையல் பண்ணி கொண்டு போங்க. இத விட தெளிவா யாரும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க சார். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயா சார். நான் இது கூட ட்ரெய்னிங் கிளாஸ் கூட ஃப்ரீயா தான் சொல்லிக் குடுத்துட்டுருக்கேன். ஏன்னா, யாரும் வந்து இதில போய் தெரியாம உள்ள போய் பணத்த இழந்துறக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில தான் நான் சொல்றேன் நானு. நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அந்த ஒரு எண்ணத்தில தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இல்லன்னா நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? சார் பழைய மாரிலாம் கிளாஸ் எடுக்கிறதில்ல. முன்னலாம் நெறைய சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாரு. இப்பலாம் எதுவுமே சொல்லிக் குடுக்குறதில்ல அப்படின்னு. என்ன சார் சொல்லிக் குடுக்க சொல்றீங்க? நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்ல ஒரு புள்ளி தான். ஒரு பார்ட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். F&Oல, இன்ட்ராடேல, ஸ்கால்பிங் மட்டும் தான் நான் பண்ணிட்டுருக்கேன். அத பத்தி எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டேனே! இதுக்கு மேல நான் என்ன சொல்லிக் குடுக்குறது? நெறைய இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நெறைய இருக்கு. ஆனா வந்து முதல்ல இந்த பேசிக்க அந்த பேசிக் டிசிப்ளினுக்கு முதல்ல வாங்க சார். ஸ்ட்ராட்டஜிலாம் அதுக்கப்புறம் சார். பிரைஸ் ஆக்ஷனு, ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பின்னாடி கத்துக்கலாம். எங்கேயும் போவாது. சரிங்களா? முதல்ல பேசிக்க கத்துக்குங்க. முதல்ல உங்க மைண்ட் செட்ட தெளிவா வைங்க. கிளியரா இருங்க. ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாள். இன்னைக்கு நான் இவ்வளோ சம்பாதிக்க போறேன்னு மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்துக்கங்க. அந்த பணத்த நீங்க வந்து வெற்றி பெற்றீங்கன்னா, அந்த பணத்த வந்து வித்ட்ரால் குடுங்க. திஸ் இஸ் நாட் அ கேம்பிளிங். திஸ் இஸ் பிசினஸ். ஒரு நாள் லாஸும் தான் வரும். அதையும் நீங்கள் ஏத்துக்கொண்டு தான் ஆகணும். லாபம் மட்டுமே வந்துட்டு இருக்காது. நஷ்டமும் வரும். கண்டிப்பாக நஷ்டமும் வரும். அதுதான் சார் மார்க்கெட்டு. நீ நெனைக்கிற மாரியே எல்லாம் நடந்துருச்சுன்னா, நீ கடவுள் ஆயிட மாட்டியா? புரியுதுங்களா? கொஞ்சம் பொறுமையா, நிதானமா 1 டைமுக்கு 2 டைம் ட்ரேடிங்கில இறங்குறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணி இறங்குங்க. இறங்குன பிறகு பேக் அடிக்காதீங்க. பணத்த லாஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி ட்ரேடிங் வந்து யாரும் மெயின் பிசினஸா வைக்காதீங்க சார். சைடு பிசினஸா வைங்க சார். சரிங்களா? உங்க மெயின் பிசினஸ் வேற இருக்கணும். ஒண்ணு சேலரிட் பெர்சனா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பிசினஸ் மேனா இருக்கலாம். உங்களோட மெயின் இன்கம் வேற ஏதாவது வச்சுக்கங்க. இது சைடா வச்சுக்கங்க. 365 நாளும் ட்ரேடிங் உங்களுக்கு கை குடுக்கும்னா, கை குடுக்காது. சில நாட்கள் தவற தான் செய்யும். எப்பேர்ப்பட்ட ஆளா இருந்தாலும் தவற தான் செய்யும். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா, என்னோட லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ற மாரி இருந்தா எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் சொல்லிக் குடுக்குறேன். தெளிவா ட்ரேட் பண்ணுங்க. எல்லாமே கத்துக்குங்க. F&Oல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. என்னால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் ஒண்ணு தட்டி விடுங்க சார். என்ன சார் ஆயிட போகுது? எனக்கு நீங்க பண்ணக்கூடியது அதிகபட்சமே அதானே. ஒரு சப்ஸ்கிரைபும், ஒரு லைக்கும் தான் தட்டப் போறீங்க. பண்ணி குடுங்க. இன்னும் நெறைய இருக்கு. வரக்கூடிய வாரங்கள்லலாம் நெறைய பார்க்க போறீங்க. புதுசா சொல்லிக் குடுக்க போறேன். நீங்கலாம் பார்த்துட்டு நீங்க
நீங்களே சொல்லுவீங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. இவ்வளோ நேரம் ஒரு 10 நிமிஷமா என்னோட வீடியோவ பார்த்ததுக்கு. மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.